ஓர் ஆடவரை மிரட்டி 18,000 ரிங்கெட் பணத்தை பறித்ததன் பேரில் வேலையில்லாத ஆடவர், மாணவர் உள்ளிட்ட 4 நபர்கள் இன்று பினாங்கு ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். எனினும் தங்கள் மீதான அக்குற்றச்சாட்டை நால்வரும் மறுத்து விசாரணை கோரினர். போலீஸ் கைது செய்துவிடும் என பயமுறுத்தி 55 வயது பிரபாகரனிடம் இருந்து 18,000 ரிங்கெட் பணத்தை அந்நால்வரும் மிரட்டி வாங்கியுள்ளனர். குலுகோர் ஜலன் ஹிலாங் டேசா அயர்மாஸ் அடுக்குமாடி வீட்டில் மார்ச் 21ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணிக்கு அக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம், பிறம்படி ஆகியவற்றில் குறைந்தது 2 தண்டனைகள் சேர்ந்தே வழங்கப்படலாம். இவ்வேளையில் அந்நால்வரில் 2 மீது தனியாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சம்பவம் நடந்த அதே நாளில், அதே நேரத்தில், அதே இடத்தில் போலீஸ்காரராக ஆள் மாறாட்டம் செய்ததாக இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர். அக்குற்றத்திற்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். சம்பவ இடத்தில் பிளாஸ்டிக் கைத்துப்பாக்கியை வைத்திருந்த ஒரு ஆடவர் மீது போலீஸ் சுடும் ஆயுதம் வைத்திருந்ததாக 3ஆவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அக்குற்றத்திற்கு அவருக்கு அதிகபட்சம் ஓராண்டு சிறையும் 5,000 ரிங்கெட்டுக்கு மேற்போகாத அபராதமும் விதிக்கப்படலாம். மேற்கண்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மே 28ஆம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வருகிறது.